புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் திருமலை ராஜன் ஆற்றுப்பாலம் அருகில் சாலையை ஒட்டியுள்ள ஒரு சிறிய குடியிருப்பு இருக்கு. அங்கு வசித்து வரும் பாத்தீங்கன்னா தச்சு ஆசாரியாக பாபு பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருக்கின்றன. இவரது மூத்த மகன் 13 வயது சந்தோஷ் திருப்பட்டினம் அரசு பள்ளியில 8ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தற்போது விடுமுறை இருந்துள்ளார். இந்நிலையில பாத்தீங்கன்னா சந்தோஷ் பாத்தீங்கன்னா நேற்று மாலை வரை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தவர் திடீரென்று மாயமாகியுள்ளார். இதனால் பெற்றோர் தேடி அலைந்துள்ளனர். மேலும் நேற்று இரவு சிறுவனின் வீட்டை ஒட்டி உள்ள இளைஞரின் வீடு திடீரென்று பூட்டி கிடப்பதை கண்டு சந்தேகம் அடைந்து பெற்றோர் வீட்டில் சென்று பார்த்தபோது சிறுவன் வெட்டு காயங்களுடன் கொலை செய்யப்பட்டதை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து நிரவி போலீசாருக்கு தகவல் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுவன் சந்தோஷ் உடலில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்கள் இருப்பதை கண்டு போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணையில் மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர்